கன்னத்துல பாவு வச்சுக்கிட்டு இருக்கு தம்பி. பாவு காசுங்க. அண்ணே இன்னைக்கு அம்மா சாப்பாடு காசு தரலண்ணே. நானும் 2 நாளா பாத்துக்கிட்டு இருக்கேன். இல்லண்ணே தரலண்ணேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். தூக்கு அனுப்புட. அடா பழுத்து விட்டாங்களா? எனக்கு கஞ்ச பரவாயில்ல 5 ரூபா தான். ஏய் நீ போடு. பைத்தியனுக்கு 10 ரூபா தான். ஐயோ தொங்கி இருப்பானே. சே நீ வேற பாவு காசு கொடுக்க மாட்டேற. கடுப்புல வருவான். கிழிஞ்ச போ. அவர் வேற டிசிப்ளின் சார் காடி காடி உடைக்க போறேன்னாரு. என்ன கதைன்னு தெரியல, பாப்போம். ஏய் இங்க பாரு. என்ன அக்குள்ள கட்டியா? என்ன நீட்டிக்கிட்டே வர? வார்த்தை தடுமாறுது. டேய் இவன் வேற வராது காசு கொடுக்க மாட்டான். என்னன்னு கேள. என்ன கேட்டுட்டேன் போதுமா? விட்றா தம்பி நீ போ. அண்ணன் நீ நல்ல மூணு இருக்க. தேங்க்ஸ்ண்ணே. டேய் என்னடா அவனை கிளம்பு சொல்லிட்டேன். பசிக்குதுடா. அவனை தான் காசு வாங்கி சாப்பிடலாம்னு நினைச்சேன். இப்படி பண்ணிட்டு டேய் நான் உனக்கு சாப்பாடு சீ ஃபுட் வாங்கி தரேன்டா. யார் நீயா? சரி ஸ்கூல் நடந்துச்சு என்ன தெரியுமா? நீங்க நடந்தீங்க, நான் நடந்தேன், அதோ அந்த நாய் நடக்குது. ஏய் முட்ரா. பின்னாடி பூஜை நடத்துறவங்க போல. அதை ஏன்டா ஞாபகம் கொடுத்துனேன்? என்னமோ காலைல போட்ட சண்டையில எங்க மேல தப்பு இருக்கிற மாதிரி டிஸ்பிளே பின்னாடி 10 ரூபா தலை கொடுத்து கிளிய விட்டானுங்க. வந்த கடுப்புக்கு அந்த வாத்தி காடி கணக்கெல்லாம் அடிச்சு உடச்சணும்னு ஒரு ஃபோம்லேயே வந்துருந்தனா நடுவில் ஆள் என்ட்ரி. அப்புறம் என்ன நக்கலா? எவ்வளவு கோபமா இருந்தாலும் இந்த தாரா புள்ளியை பார்க்கறது மட்டும் அப்படியே மனசு அமைதியா எங்கேயோ பறக்கிற மாதிரி இருக்கு. பைத்தியமா? ஐயோ இந்த லவ் பண்றவங்க கூட ஃப்ரெண்ட்ஷிப்பே வச்சுக்க கூடாது. வீட்டுக்கு போய் கால் பண்றேன்னு சொல்லிச்சு. ஆனா ஏன்னு தெரியல ஒரு மாதிரி காண்டா இருக்கு. சார் காலைல டிசிப்ளின் நாளைக்கு போயிட்டு வந்தீங்களா? அதனாலயா இருக்குமோ? இருக்கலாம். இன்னொன்னு என்ன நிக்கல? என்ன தாரா உண்மையவே லக்கி. ஏன்னு கேள? ஏன் என்ன லவ் பண்ணுதுல? அது உண்மையாமே ஒரு அன்லக்கி. என்னன்னு கேள? ஏன்? ஏன்னா அது உன்னைய லவ் பண்ணுது. போடா கம்யூனிட்டி. எவன்டா அது? எவன்டா ஜெயஸ்குமார்? ஜேம்ஸ் இவர் தான், குமாரும் இவர் தான். உங்களுக்கு யார் வேணும்? ஏய் நீ தான் கம்மி அடிச்சியா? என் இடத்துல வந்து மோட்டர் முடுக்குனா அடித்தேன். மோட்டரை முறுக்குனா அடிப்பியா? ஏய் மேல கை வச்சிட்டீங்களா? சத்துங்கடா. என் மேலே கை வச்சிட்டால இருக்கு அவனுக்கு. வந்த கோவத்துக்கு அவனை அந்தர் பண்ணிடுவேன். விட்றா அவனை ஒரு நாள் பார்த்துப்போம். சரி அதை விட இதான் ஊர்ல சீ ஃபுட்டா? ஆளே இல்லாத கடைக்கு டீ ஆத்து கூட்டி வந்துருக்கீங்களா? எனக்கு எப்படா தெரியும் கடையை சாத்திருப்பானு. ஐயோ தாரா கால் பண்ணுங்க. சொல்றீ இன்னைக்கு நீ ஸ்கூல்ல சண்டை போட்டது எனக்கு சுத்தமா பிடிக்கல. இதை சொல்லாதான் கால் பண்ணியா? பவித்ரன், லெட்ஸ் பிரேக் அப். ஐ என்னடி புசுக்கு நீ இப்படி சொல்லி போட்ட? அவ்வளோ கோவமா? சரி ஐ லவ் யூ. பவித்ரன், நான் சீரியஸா பேசிக்கிட்டு இருக்கேன். லெட்ஸ் பிரேக் அப். இதுக்கு மேல உன் கோவத்தை என்னால கட்டுப்படுத்த முடியாது. என் லைஃபே உன்னால வீணா போயிடுமா எனக்கு பயமா இருக்கு. இனி நமக்குள்ள ஒன்றும் இல்லை. இட்ஸ் ஓவர். ஏய் என்னடி சொல்ற? என்னால உன் கோவத்தை கட்டுப்படுத்த முடியாதுன்னு சொல்றேன். ஒரு நிமிஷம் வர்ற பொய்யான கோவத்துக்காக உள்ளுக்குள்ள பல வருஷமா இருக்க காதல் போய் மாத்தாரா?
சாரி பவித்ரன், உன்னை உண்மையாக தான் லவ் பண்ணேன். என்ன இதுக்கப்புறம் தாரா தாரா உடைக்கிறோம், குடிக்கிறோம், கலக்கிறோம், வெளுக்கிறோம். ரிப்பீட்டு. அதான் சொல்லு. குடிக்கிறோம், கலக்கிறோம், வெளுக்கிறோம். எனக்கு இவளை பார்த்தா கோவமாக வரும், ஆனால் பிடிச்சிருக்கு. வெரைட்டி பிளான்ட்டாக பூசிட்டு ஏமாத்திட்டால. டேய் நான் ஒன்று சொல்கிறேன் கேட்பியா? என்ன ஒன்றா கூடிய விடுறா மச்சான், நல்லா தானே இருந்த, ஏன் இப்படி? அட போடா. இத குடி, கவலை எல்லாம் பறந்து போகும். ஓகே இவரு ஒருத்தர்றா. எங்க வரான் வீட்டுக்கு கூட்டி பார்த்துட்டேன் ப்ரோ? உன் அன்பு மச்சான் வரான் ப்ரோ. அன்பு மச்சான் அதான் ஆளோட நொன்னைங்க. ஒன்னா அவங்களாம் இப்போ என்னடா அவன்? ஊத்ரா. தண்ணியை போட்டாலும் சிங்கம் சிங்கம் வேண்டானா? ஏய் என் தங்கச்சி தான் வேணான்னு சொல்லிருச்சுல, அப்ப என்னத்துக்கு நீ டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு இருக்க? போன் அடிச்சு தெருவில் போற நாயை மதிச்சாலும் மதிக்கண்டா என் தங்கச்சி. ஆனா உன்ன மாதிரி கேடு கட்ட நாயை மதிக்கவே மதிக்காதுடா. ஏய் யாரா நீ? போடா. ஏய் இதான் உனக்கு கடைசி வார்னிங். இதுக்கு அங்கிட்டு மீறி வந்த பணமாக போவேன். கடைசி வார்னிங். தாரா கோலை அட்டென்ட் பண்ணு. தாரா தாரா கோலை அட்டென்ட் பண்றீ. பெரிய டான் வேலையை கையை வச்சுட்டானுங்க ப்ரோ. என் மேலே கை வச்சுட்டானுங்க ப்ரோ. நான் லாயானே பண்ணல. இல்லைங்க, நான் கூட்டிட்டு வரேன். கோலை அட்டென்ட் பண்றீ. ப்ரோயா சரி, நீ என்ன பண்ற? போடா, மூட்டு போயிரு. நானே கடுப்புல இருக்கேன், கிளம்பிடு தயவு செய்து. தாரா கோலை அட்டென்ட் பண்றீ. தாரா 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 என்னடா பிரச்சனை உனக்கு? அவசரப்பட்டுட்டியாடா. அவனை அரைஞ்சல, நீ வாங்கணும்டா வாங்கணும்டா. அவனை 2 பேரும் தயவு செஞ்சு கிளம்பிடுங்க. உனக்கு அறிவு இருக்கு, என்னடா பண்ணி வச்சிருக்க? என்ன தாரா தாரா அவதான் போயிட்டால, நீ தான் அவளை நினைச்சு கிறுக்கு மேலே சுத்திக்கிட்டு இருக்க. அதுக்கு நேரம் யார்கிட்ட தொங்கிக்கிட்டு இருக்கோ? தாராவை பத்தி தப்பா பேசுன சாவடிச்சிருவேன். அவ கூட பழகின பாவத்துக்கு நீ தான் அடிக்கல, அதையும் செய்டா. டேய் அவன் வேற யாரும் இல்லடா, நம்ம ஃப்ரெண்டு தான். அவன் கூட இருந்தா அவன் தங்கச்சி லவ் பண்ணா ஒரு அண்ணா அவன் அடிக்க தான் செய்வான். டேய் உனக்கு சொல்ற நல்லா தெரிஞ்சுக்கோ. உன்னை விட்டு போன தாராவுக்காக அவன் கூட இருக்கிற நினைந்துடாத. சரிடா, நீயே பார்த்துக்கோ.
இப்படிலாம் நடக்குது? என் அண்ணன் என்ன பண்ண அவனை போய்ச்சே. நான் லவ் தவிர வேற எந்த தப்பும் பண்ணலையே. நீ இந்த வயசுல லவ் பண்ண தப்பு தான் தாரா, நல்லா யோசிச்சுக்கோ. உனக்கு இன்னும் வயசு இருக்கு, ஓகேவா? இப்போவே உங்க அண்ணனை அடிச்சு மண்டியை உடைச்சிருக்கான், கண்டிப்பா ஒரு நாள் உங்க அப்பாவையும் அடிப்பான். அந்த டைம் நீ வந்து ஃபீல் பண்ணி ஒரு பிரயோஜனமும் இல்லை. முன்னையாச்சும் இவன்கிட்ட கோவம் மட்டும்தான் பிரச்சனையா இருந்துச்சு, இப்போ குடிக்கவும் ஆரம்பிச்சிட்டான். இந்த மாதிரி ஒரு பையனை நீ லவ் பண்ண உன் வாழ்க்கையே ஸ்பாயில் ஆயிருக்கும். இன்னைக்கு சிவாவை அடிச்சிருமோன்னு தோணுது. விடுங்க விடுங்க, அன்றைக்கி அவன் தானே அந்த பிரச்சனை பண்ணான். இல்லை இருந்தாலும் நான் அந்த லெவலுக்கு போயிருக்கூடாது. வர கோவம் வந்துருச்சுன்னா என்ன பண்ணுறேன்னே தெரிய மாட்டேங்குது. தாராக்கு வர வர என் மேலே இன்னும் வெறுப்பு மட்டும்தான் வரும். சிவா கிட்ட போய் சாரி கேட்டால் தான் எனக்கும் நிம்மதியாக இருக்கும். என்ன அவனுக்கிட்டலாம் இறங்கி போவாதீங்க, அவனுக்கு ரொம்ப ஓவராக பண்ணுவானுங்க. இல்லையா, இருந்தாலும் என் மேலே தான் தப்பு இருக்குது. நான் சாரி கேட்டால் தான் எனக்கு ஓகே இருக்கும். சரி, 2 நாள் உனக்கு கால் பண்ணிக்கிட்டே இருக்கேன், ஏன் லைனே போடல? இல்லைண்ணா, அன்றைக்கி கோவத்தில் ஃபோனை உடச்சி போட்டேன். ஏன்டா? ஒரு பிள்ளையை ஒன் சைடாக லவ் பண்ணேன். அதுக்கு என்னோட 2 வயசு கூட. ஆரம்பத்தில் நானும் அக்காவாக தான் பார்த்தேன். எப்படி இந்த லவ் வந்துருச்சு. ப்ரப்போஸ் பண்ணேன்னா ஓவர் அசிங்கமாக பேசிடுச்சு. கடுப்பில் நானும் அடிச்சு போட்டேன். அதுக்கப்புறம் கால் பண்ணுறேன் காலையும் எடுக்க மாட்டேன்ட்டு அந்த கடுப்பில் ஃபோனை உடச்சி போட்டேன். அடடே, சரி விடு, வா பார்ப்போம். இருந்தாலும் எனக்கு அவளை பிடிக்கணும். ஒருத்தவங்களோட பாசத்தை புரிஞ்சிக்கிறது தான் ரொம்ப கஷ்டம். கோவத்தை ஏற்றுக்கிறது ஒரு செகண்ட் போதும். அதான் மனசு. உனக்குள்ள போய் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். சார் அது மாதிரி சீக்கிரமாக வந்துடலாமா? வந்துட்டேன் சார், ஏன்னா வெயிலாக இருக்கலாம். நான் எத்தனை மணிக்கு வரலாம்? 7. ஓகே தான். இப்போ வெள்ளனே வந்துட்டா கூட ஓகேவாக தான் இருக்கும் எனக்கு. லவ்ன்ற பேரில் என்ன டோட்டலாக செஞ்சுட்டடா. பவித்ரா அப்படிலாம் ஒன்றும் இல்லை பவித்ரா, என்னால் உன் கோவத்தை. ஏய், இன்னும் எத்தனை நாள் என் கோவத்தை பிடிச்சி நீ தொங்கிக்கிட்டு இருக்க போறா? இருடா, நல்லா தெரிஞ்சுக்கோ, என் கோவம் என்ன மட்டும்தான் வீணாகும், ஒன்றும் இல்லை. ஃபர்ஸ்ட் நான் சொல்கிறது முறைக்கீது. உன் புட்டுங்கிற கதையெல்லாம் எனக்கு ஒன்றும் தேவையில்லை. இல்லாத பூ கிடைக்கிற சந்தோஷத்தை விட இருக்கிறத எழுந்துட்டு அவர் வேதனை தாங்கிக்க முடியாது. முன்னாடி இது எல்லாத்தையும் நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். பிரேக்கப் பண்ண முடிவு பண்ணிட்டேன் இல்லை? போகிறேன், இப்போ உன் லைஃப்பில் இருந்து போகிறேன். டேய் லவ் தானே ஃபெயிலியர் ஆச்சு, நம்ம லைஃபே ஃபெயிலியர் பண்ணுறதுக்குற. ஏன் ஒன்று தெரிஞ்சுக்கோ, அது வாழ்க்கைக்காக லவ்வை விடுது, நீ லவ்வுக்காக வாழ்க்கையை விட்டுட்டு இருக்க. டேய் ஒரு நிமிஷம் அவன் கவலைக்கு எடுக்கிறதுனா அடுத்த ஒவ்வொரு நிமிஷமும் சந்தோஷப்படா. டேய் லவ்ன்ற பேரில் அவன் வாழ்க்கையை வீணாக்கிட்டு இருக்கடா. உங்ககிட்ட இருக்கிற கெட்ட விஷயத்தெல்லாம் தூக்கி போறேன். இவ்வளோ காலம் உனக்கு தெரியும். டேய் எனக்கு கடைசி ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணு. நான் கடைசி தாராவை பார்க்கணும். பார்த்து அவட்ட கேட்க வேண்டிய கேள்வியை மட்டும் கேட்டுக்கிறேன்.
அதுக்கப்புறம் இத்தா போச்சுன்னா அவளையும் இந்த குடியை தூக்கி போட்டு போய்கிறது. என்னப்படா சரிடா. நம்ம லைஃப்பில் எல்லாமே வெறும் ஒரு நாள் நினைவுகள் மட்டும்தான் காதல் புரிய வச்சிடுச்சு. டே அண்ணன் ஜாலாம் காசு கேட்டாரு, சீக்கிரம் கொடுக்க பாருங்க. டேட் வேறு ஆச்சு. 2 நாளில் கொடுத்துருவாங்க. இவனுக்கு அசிங்கமாக இருக்கும், எனக்கு ஃபோன் அடிக்கிறான். ஹலோ, ஏய் பவித்ரா மீட் பண்ண கூப்பிட்றான். ஏமா? ஐயோ செட்டில் பேச தாண்டா கூப்பிட்றான். அதெல்லாம் முடியாது, ஃபோனை வை. யாருடா? இவனா ஜேம்ஸ்ண்ணே. நாவா? இவன் பவித்ரன் என்னை சட்டில் பஸ்ஸை கூப்பிட்றானுங்க. நம்மக்கிட்ட சண்டை வரைக்கும் பயப்படுறானே போகுது. டேய் எந்தா பவித்ரா? அதானே என் தங்கச்சி லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருந்தானே அவனை. டேய் அவனா? அவனை விடக்கூடாதுடா. ஏன்னா என்னாச்சு? ஒரு வாட்டி நம்ம பையன் பிரச்சனைக்காக பேச போனேன். அப்போ என்னே தள்ளி விட்டானுங்க. அப்பா முடிவு பண்ணண்டா, அவன் சாவு என் கையில். 5 மாதம் அவனுக்கு ஸ்கெட்சு போட்டேன். 5 மாதம். ஆனால் அவனை தொட்டா எனக்கு ரிஸ்க்கு தான். தேவையில்லாமல் டேபிள் டாக் போக வேண்டியதாகும். அங்கே அவன் என் மேலே கையை வச்சிட்டான்னு உண்மையை சொல்ல வேண்டியதாக இருக்கும். அது எனக்கு அவமானம். நீ விடுண்ணே, அவனை நான் போடுறானே. அதை நீ செய்யக்கூடாது, நீ தான் செய்யணும். எப்படிண்ணே? அண்ணுக்கு இந்த ஒரு உதவி பண்ணு, அவனை நீதான் போடணும். அவன் தங்கச்சி லவ் டச்சர் பண்ணுறான் போட்டுரு. அதுக்கு அங்கிட்டு என்ன கதை வந்தாலும் நான் பார்த்துக்கிறேன். சரிண்ணே. பவித்ரா சாவு நெருங்கிருச்சுடா. ஏன் ஒரு மாதிரியா இருக்க? தெரியலடி, மனசு ஒரு மாதிரி இருக்கு. பவித்ரனுக்கு ஏதோ பிரச்சனை இருக்குமா? அவனால மற்றவங்க தான் பிரச்சனையே வரும். விடு. ஏய், நீ ஒன்றும் அவனை லவ் பண்ணுறியா? என் மனசில் எப்போவுமே அவன் மட்டும்தான் இருப்பான். நான் நல்லா கண்டினியூ பண்ண முடியாது. தூங்கிட்டு இருக்கியா? சரி, சிவானி ஒன்று பார்க்கணுமா? ஆமாவா? ஆமாடா, 2 மணிக்கு நம்ம வேலையை போட்டு வர சொன்னா. சரி நீயோ? டேய் என்ன வர முடியாதுடா, முக்கியமான விஷயம் வெளியே போய்கிட்டு இருக்கேன். நீ போய் அவனை பாரு, ஏச்சோன்னா எனக்கு கால் பண்ணு. சரியா? சரி சரி போங்க. நான் இந்த நேரத்தில் நிதானமாக இருந்தால் பவித்ரன் என்கிட்ட பேச முடியாது அவங்ககிட்ட. நீ இப்போ குமார் என்னை கூட்டு வா. சரிடா, நான் போய் அவரை கூப்பிட்டு வரேன். என் மேலே நீ இன்னும் கோவமாக இருப்பேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இருந்தாலும் என்ன மன்னிச்சிடு. வாழ்க்கையில் எப்படி இருக்கக்கூடாதுன்னு நினச்சினோ அப்படி இருக்கேன் இப்போது. இந்த லவ் ஃபெயிலியரான பையனுங்களாம் குடிக்கு அடிமையாகிறான்னு பார்த்தியா? அவனுங்களாம் பார்த்தாலே எனக்கு காண்டாகும். ஏன்டா லவ்க்காக குடிச்சு லைஃப்பை வீணாக்குறான்னு சொல்லி ஆரம்பத்தில் அவனுங்களை பார்க்குறப்ப நினைப்பேன், என்றைக்குமே வாழ்க்கையில் தண்ணி சிகரெட் இது 2த்துல கையே வச்சிடக்கூடாதுன்னு சொல்லி. ஆனால் உண்மையாக லவ் பண்ணி ஃபெயிலியர் ஆகிறப்ப தான் தெரியுது ஏன்டா பையன் குடிக்கிறானுன்னு சொல்லி. அதுக்குன்னு கடைசி வரைக்கும் எப்படி குடிச்சிக்கிட்டே இருக்க முடியாதுல்ல, ஏன்னா லைஃப் நிறைய இருக்கேன். நான் எப்படியே குடிச்சு நாசமாக போனோன்னா அவளோட பொய்யான காதல் முன்னாடி என்னோடய உண்மையான காதல் சித்தே போயிடும். நான் என்னோடய உண்மையான காதல்னு சொன்னது என்னோடய குடும்பம், என்னோடய ஃப்ரெண்ட்ஸ், இவங்க எல்லாம் தான். இவங்க எல்லாம் என் மேலே நிறைய பாசம் வச்சுருக்காங்க. இதெல்லாம் நான் உணர்ந்ததுனால தான் இந்த குடி அப்புறம் தாரா இவங்க எல்லாத்தையும் விட்டுலான்னு முடிவு பண்ணிட்டேன். லவ் ஃபெயிலியர் ஆச்சுன்னு சொல்லி குடிக்கிறதுலாம் ஒரு முட்டாள் தானடா, அதை நான் உணர்ந்துட்டேன். அவன் தங்கச்சி ஃப்ரெண்டாக தான் பார்த்தேன். என் புத்திக்கு தெரியும் அது என் ஃப்ரெண்டோட தங்கச்சி. ஆனால் என் மனசுக்கு தெரியல.
இனிமேல் உன் தங்கச்சி பக்கமே வர மாட்டான். கடைசி வரைக்கும் நம்ம எல்லாமே ஃப்ரெண்ட்ஸாகவே இருக்கோம். என்ன பண்ணிச்சு தினேஷ்குமார்ண்ணே பவித்ரன் அடிச்சு காட்டுக்கு இழுத்து வந்துட்டோம். டேய் அவனை எப்படியாச்சும் முடிச்சிருங்க. உங்களுக்கு என்ன அவனை பிரச்சனை வந்தாலும் நான் பார்த்துக்கிறேன்டா. கேண்ணே டேய் எவ்வளோ திமிர் இருந்தா குமாரன் நம்மளை கை வச்சிருப்பேன். உன்னை இங்கேயே முடிக்கிறதாண்டா. இவனை இங்கேயே குத்தி போட்டுருவோம். அவசரப்பட்டியாடா? ஏய் சாவுடா. ஏய் வாங்கடா. என் உயிர் போய் 3 நிமிஷம் ஆச்சு. ஏன் எதனால் என்னோட உயிர் போச்சு? தாங்க முடியாத வலி, அடக்க முடியாத கோபம். கோபத்தால் அழிஞ்சவன் இருப்பான்னு கேள்வி மட்டும்தான் பட்டிருக்கேன். ஆனால் அதை இப்போ தான் உணர்றேன். எனக்குள்ளே இருக்கிற கோவன்ற மிருகம் என்னையும் என் சந்தோஷத்தையும் அழிச்சிடுச்சு. என்னோடய ஃபேமிலி, என்னோடய ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய தாரா, என்னோடய கனவு எல்லாத்தையும் விட்டு ரொம்ப தூரமாக போகிறேன். என்னோட கோவன்ற ஒரு முட்டாள்தனத்தினால மட்டும். அதிகமான கோபத்துக்கு கிடைக்கும் மதிப்பு ஒரு நாள் மரணம். கோபம் தன்னை தானே அழித்துக் கொள்கிறது. உண்மையாக தான் லவ் பண்ணேன் அண்ணா. உண்மையாக தான் லவ் பண்ணேன் அண்ணா. இதுக்கப்புறம் கண்டிப்பா ஒரு நாள் உங்க அப்பாவையும் அடிப்பான். ஸோ அப்போ நீ ஃபீல் பண்ணி ஒரு ப்ரோஜனம் இல்லை. இந்த மாதிரி பசங்க உன் லைஃப்ல செலக்ட் பண்ணா 5 மாசம். ஆனா அவனை தொட்டா எனக்கு ரிஸ்க் தான். தேவையில்லாம டேபிள் டாக் போக வேண்டியதாகும். ஒரே அடி தொடப்ப கட்டலே அடி. கோமடி என்னோட குசோட ஓட்டுறீங்க.
அவசரப்பட்டியாடா? நல்லா ஊற்றுங்க. நல்லா நல்லா. ஐயா எல்லாம் இங்கே பாருங்க, இங்கே பாருங்க. டேய் திரு, இங்க போடு ஓரத்துல இருக்கும். அந்த மேல பெட்ரோல் அங்க போடலையே. வாங்க எல்லாம் இங்கே பாருங்க, இங்கே பாருங்க. எடுக்கிற மிஷின் இங்கே பாருங்க. போடு போட்டாங்க. போடு போடு. நம்ம ப்ரோ சரி, நீ என்ன பண்ற? முடிய போட்டாலும் சிங்கம் சிங்கம் தான். தண்ணிய போட்டாலும் சிங்கம் சிங்கம் தான்டா. நான் ஜூ சிங்கம்டா. காட்டு சிங்கம். கட் பண்ணி யாருக்கிட்ட ரோட்ல போற தெருவில் போற நாய் என்னடா சீன் ஓடுது? ஆக்கியோட பணத்தாலே ஆக்கியோட என்ன லாயான் திரும்பி தள்ளி விட்டு டேய் லவ்ன்ற பேர்ல அவன்கிட்ட இருக்கிற டேய் ஒரு நிமிஷம் அவன் காவலிக்காரங்க இடத்துல அடுத்த ஒரு நிமிஷம் வந்து சந்தோஷ் ஒரு நிமிஷம் அவன் காவலி பார்ப்போம். அவளை பார்த்து அவளை கேட்க வேண்டிய கேள்வி மட்டும் கேட்டுக்கிறேன். அதுக்கு ஏய் ஒண்ணு தெரிஞ்சுக்கோ, அது லவ்வுக்காக வாழ்க்கை. எங்க போனேன் சொல்லிட்டு வந்து ஏய் பாப்பா கூப்பிடுது. சிரிடாடி, இன்னும் கொஞ்சம் நல்லா சிரிடா. சிரிச்சானா? என் வாழ்க்கைய தேடி நானும் போறேன்.